ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் ரெயின்போ கிச்சனுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு ஷர்ட்டில் பட்டன் விழுந்துருச்சுன்னா அதை எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிகினர்ஸ்க்காக. உங்களுக்கு இது தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி ஷர்ட்டில் இருக்க பட்டன் விழுந்துருச்சு அப்படின்னா நம்ம உடனே ஒரு டெய்லரை தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. தையலை பற்றி எதுவுமே தெரியாது, ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஷர்ட்டில் வந்து எல்லா பட்டனுமே கரெக்டாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் எப்படி உங்களுக்கு இதை தைக்கிறது அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறதுக்காக இதை எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா 6 பட்டன் இருக்குது. இப்போ மேலேருந்து இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு பட்டன், இது 2வது, இப்போ இந்த 3வது பட்டன் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல நம்ம தைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்கிறேன். இப்போ இது 4, 5, அடுத்து 6, இந்த மாதிரி வரிசையாக பட்டன்ஸ் இருக்குது இல்லையா. இப்போ இந்த 3வது பட்டனை தைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து குத்து மதிப்பாக அது அந்த பட்டன் போடுற ஹோல் இருக்கு இல்லையா, அதுக்கு எதிர்த்தாப்பில் வச்சு நம்ம தைச்சோம் அப்படின்னா அது கொஞ்சம் மேலே கீழே போயிடுச்சுன்னா அந்த பட்டனை போடும்போது, தைச்சதுக்கப்புறம் போடும்போது சட்டையில் வந்து சுருக்கமாக இருக்கும். மேலே ஏற்றியோ கொஞ்சம் இறக்கியோ வச்சுட்டிங்க அப்படின்னாக்க மேலே கீழேயுமா பார்த்தீங்கன்னா சுருக்கமாக தெரியும் அந்த சட்டை போட்ட பிறகு. அதனால என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் உத்தேசமாக போடாமல் முதல்ல இந்த ஷர்ட் பட்டன்ஸை அந்த இல்லாத பட்டன் தவிர மேலே கீழே இருக்கு இல்லையா, அந்த பட்டன்ஸை வந்து முதல்ல போட்டு விட்டுறணும். அந்த ஹோலில் வந்து போட்டு விட்டுறணும். அதை போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஏற்ற இறக்கமாக வச்சு தச்சிடக்கூடாது. இப்போ வந்து பாருங்கள், மேலே உள்ள இந்த 2 பட்டனையும் போட்டு விட்டுட்டேன். இப்போ இந்த இடத்துல பட்டன் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் இல்லையா, அதனால் இந்த இடத்துல பட்டன் இல்லாததுனால நான் போடல. ஆக்சுவலாக இதில் இருக்குது, நீங்கள் இல்லைன்னு நினச்சிக்கோங்க. இப்போது கீழே இருக்கிற 2 பட்டனையும் நான் போட்டு விட்டுட்டேன். இப்போ இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு நம்ம கரெக்டாக அந்த பட்டன் தைக்க வேண்டிய அந்த இடத்த வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைக்கணும். இப்போ இந்த மாதிரி பட்டனை போட்டுட்டு நல்லா இது மாதிரி இழுத்து விட்டுடுங்க. இழுத்து விட்டுட்டு கரெக்டாக வச்சுட்டு நேராக வச்சுட்டு இந்த பட்டன் போட வேண்டிய இந்த ஹோலுக்கு கீழே நீங்கள் வந்து ஒரு பென்சில்லையோ இல்லை ஒரு ஸ்கெட்சிலையோ ஒரு புள்ளி மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. லைட் கலர் ஷர்ட்டாக இருந்தால் ஏற்கனவே அந்த பட்டன் வச்சுருந்த தடம் தெரியும். இதுவே டார்க் கலராக இருந்தால் தெரியாது. நீங்கள் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஒரு புள்ளி மட்டும் வச்சு ஒரு பென்லையோ பென்சில்லையோ மார்க் பண்ணிக்கோங்க. அது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கரெக்டாக பட்டனை வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம போடும்போது இது கரெக்டாக இந்த ஹோலுக்கு நேராக வரும். அதுக்காக தான் இது சொல்கிறேன். இப்படி மேலே கீழே போகாமல் இருக்கும். இப்போது இந்த ஷர்ட்டில் பட்டன் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு வேறு ஒரு துணியில் இந்த பட்டனை எப்படி தைக்கிறதுங்கிறத உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஈஸி தான் பட்டன் தைக்கிறது. ஒரே நிமிஷத்தில் நீங்கள் தைச்சி முடிச்சிடலாம். அவசரத்தில் நீங்கள் மிஷினில் போடும்போது துவைக்கும் போது பட்டன் வந்து விழுந்துருச்சுனாக்க உடனே அந்த ஷர்ட்டை போட முடியாது அப்படின்னு நம்ம வச்சுட்டு வேறு ஷர்ட் எடுத்து போடணும். இல்லைனாக்க அதை தைக்க தெரிலனா ஒரு டைலரை தேடி போகணும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி சின்ன விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். பாருங்கள், இப்போ இதுக்கு ஊசியில் நூலை கோர்த்துக்கலாம். நூல் வந்து இந்த மாதிரி கோர்த்துட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் 2ஆக எடுத்துக்கோங்க. 2 இது கனமாக இருக்கும். அப்போ தான் பாருங்கள், கீழே 2 எண்டும் ஒரே மாதிரி இருக்கணும். அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு முடிச்சு போட்டுக்கணும். அப்போ தான் நம்ம போடுற தையல் வந்து நமக்கு நிற்கும் துணியில். இப்போ இதை முடிச்சு போடுறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்படி விரலில் சுற்றி இப்படி கீழேருந்து மேலே அந்த நூலை இழுத்திங்கன்னா அது 2 நூலும் ஒன்றோட ஒன்று பின்னிக்கிட்டு வரும். அதை அப்படியே இழுத்து விட்டால் ஒரு நாட் மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆயிடும். திரும்ப காமிக்கிறேன் பாருங்கள். விரலை சுற்றிட்டு இந்த ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலையும் இப்படி கீழேருந்து மேலே கட்டை விரல்லேருந்து அந்த ஆள்காட்டி விரலை மேலே எடுத்தீங்க அப்படின்னாக்க 2 நூலும் வந்து ஒன்றோட ஒன்று இப்படி பின்னிக்கும். இதை அப்படியே நீங்கள் இப்படி மேலேருந்து கீழே இப்படி இழுத்து விட்டிங்கன்னா ஒரு நாட்டு மாதிரி ஃபார்ம் ஆயிடும். இது நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி முடிச்சு போட்டதுக்கப்புறம் நீங்கள் இப்போது இந்த பட்டன் வந்து நம்ம ஷர்ட்டில் எங்கே மார்க் பண்ணியிருக்கிறோமோ அந்த இடத்துல இந்த பட்டனை வச்சுக்கணும். வச்சுட்டு அந்த ஷர்ட்டுக்கு அடியிலேருந்து முதல்ல நம்ம வந்து ஊசியை கொடுக்கணும். அடியிலேருந்து இந்த 4 ஹோல்ஸ் இருக்கு இல்லையா பட்டனில், அதில் ஏதாவது ஒரு ஹோலில் கொடுத்து இப்படி மேலே எடுத்துக்கோங்க. அப்போ அந்த நாட் வந்து உங்களுக்கு ஷர்ட்டுக்கு பின்னாடி பக்கம் போயிடும். அது அசிங்கமாக வெளியில் தெரியாது. இப்போது இதுக்கு பக்கத்தில் கொடுக்காமல் இந்த எதிர்த்தாப்பில் தைக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம இதுலேருந்து எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஹோலுக்குள்ளே திரும்ப இப்போ ஊசியை விட்டு கீழே வந்து இழுக்கணும். அப்போது உங்களுக்கு ஒரு தையல் வந்து விழுந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இழுத்துக்கோங்க.
இப்போ இதே மாதிரி திரும்ப நம்ம ஃபஸ்ட்டு எதில் நம்ம ஊசியை கொடுத்தோமோ அதே இடத்துல திரும்ப கொடுக்குறோம். அதே ஹோலில் கொடுத்துட்டு திரும்ப அந்த ஆப்போசிட் சைட்லேயே கொடுக்கணும். ஒரு 3 தடவை இது மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வீடியோவில் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பட்டனில் கான்ட்ராஸ்ட்டாக தெரிகிற மாதிரி நான் வந்து நூல் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் தைக்கும் போது அந்த பட்டன் எந்த கலரில் இருக்கிறோ அதே கலரில் நூல் போட்டு தைச்சிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து அது தையல் வந்து வெளியில் தெரியாது. அப்போ தான் நீட்டாக இருக்கும். வெள்ளை கலர் பட்டன் அப்படின்னா வெள்ளை கலர் நூல் எடுத்துக்கோங்க. கருப்பு கலர்னால் கருப்பு கலர் நூல். எக்ஸாக்டாக அந்த பட்டன் என்ன கலரில் இருக்கோ அதே நூல் போட்டு தைக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு அசிங்கமாக இல்லாமல் இருக்கும். அப்படி போட்டு தைச்சி இப்போ நான் காமிச்சேன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியாது. அதனால தான் வீடியோவில் காமிக்கிறதுக்காக நான் வந்து கான்ட்ராஸ்ட்டாக அது டார்க் கலர் பட்டனுக்கு நான் லைட் கலர் நூலில் உங்களுக்கு தைச்சி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த 2 ஹோல்லையும் 3 தடவை நம்ம இது மாதிரி கொடுத்து எடுத்த பிறகு மீதி 2 இருக்கு இல்லையா, இன்னும் 2 இருக்கு இல்லையா, இது 2லையும் அதே மாதிரி தைக்க போகிறோம். இப்போ நம்மளோட ஊசி கீழே தான் இருக்குது. அப்படியே கீழே இருந்தபடி இந்த ஒரு ஹோலில் கொடுத்துக்கலாம். கொடுத்து எடுத்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த ஹோலில் கொடுத்து கீழே எடுத்துக்கணும். இப்போ இதே மாதிரி இதுவும் வந்து ஒரு 3 தடவை நீங்கள் இதே மாதிரி தைச்சிட்டிங்க அப்படின்னாக்க நல்லா டைட்டாயிரும். மொத்தமாக இந்த ஒரு பட்டன் நீங்கள் அவசரத்தில் காலைல கிளம்பும் போது தான் ஷர்ட்டில் பார்க்குறீங்க. முதல் நாள் துவைச்சது வந்து துவைச்சி நம்ம கவனிக்காமல் எடுத்து வச்சுருப்போம். நம்ம இன்றைக்கி இந்த ஷர்ட் போடலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிவிட்டு நம்ம எடுக்கும் போது ஒரு பட்டன் இல்லைன்னா நமக்கு அன்றைக்கி அதை போட முடியாது. நம்மளோட பிளானே மாறிடும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா 1 நிமிஷம் கூட ஆகாது. ஊசி நூல் மட்டும் கொஞ்சம் வீட்டில் வந்து எப்போயுமே அவைலபிளாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கலர்ஸில் நூல் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு ஊசி வாங்கி வச்சுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ நீங்கள் இது மாதிரி தைச்சிடலாம். இப்போ 3 தடவை இந்த மாதிரி 2 பக்கமும் தைச்ச பிறகு இந்த தையல் நிற்கணும் இல்லையா, கழண்டு வராமல் இருக்கிறதுக்காக பின்னாடி ஒரு முடிச்சு மாதிரி போட்டு நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணணும். இப்போ அதுக்கு பாருங்கள், பின்னாடி பக்கம் திருப்பி அந்த ஷர்ட்டில் கொஞ்சோண்டு துணி இப்படி இந்த ஊசியில் எடுத்துட்டு நீங்கள் இப்படி இழுத்தீங்க அப்படின்னா இப்படி ஃபுல்லாக இழுத்துடாமல் நிறுத்திக்கணும். அப்போ இந்த மாதிரி ஒரு நாட்டு மாதிரி வருது இல்லையா, அதுக்கு உள்ளே இப்படி ஊசியை கொடுத்து திரும்ப இப்படி இழுத்தீங்க அப்படின்னா அது ஒரு முடிச்சு மாதிரி விழுந்துடும். ஒரு முடிச்சு போட்டாலே போதும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக திரும்ப இன்னொரு தடவை போடுறேன் பாருங்கள். தையல் போட்ட இடத்துக்கு பக்கத்தில் ஷர்ட்டில் கொஞ்சமாக துணி எடுத்து இப்படி இழுத்துட்டு வரும்போது ஒரு ஃபுல்லாக இழுத்துடாமல் நிறுத்திக்கணும். அப்போ கீழே வந்து ஒரு சின்ன நாட்டு மாதிரி வரும். அதுக்குள்ளே ஊசியை கொடுத்து இந்த மாதிரி இழுத்துட்டிங்க அப்படின்னா இந்த தையல் வந்து பிரிஞ்சு வராது. இந்த எக்ஸஸாக இருக்கிற நூலை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ ஒரு பட்டன் வந்து தைச்சாச்சு. இப்போ வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறதுனால இவ்வளோ நேரம் ஆகுது. ஒரு பட்டனை வந்து டக்குன்னு 1 நிமிஷத்தில் டக்குன்னு தைச்சி முடிச்சிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அவசரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி தைக்கிறதுனா என்னன்னே தெரியாத பிகினர்ஸ்க்காக தான். இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி பட்டனில் 2 ஹோல் இருக்கிறதுலையும் இதே மாதிரி தான். அது 4 இருந்ததுனால நம்ம அதே மாதிரி நேருக்கு நேராக தைச்சோம். இப்போ இதில் வந்து ஒரு ஹோலில் கொடுத்து இன்னொரு ஹோலில் எடுத்து இது ஈஸியாக தைச்சிடலாம். சேம் இதே மெத்தடில் எதிர்த்தாப்பில் தைக்க வேண்டியது தான். எந்த ட்ரெஸ்ஸில் பட்டன் போயிட்டாலும் நீங்கள் வந்து இனிமேல் இது மாதிரி தைச்சிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.